ஈரானுக்கு பக்க பலமாக ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள். வெளிப்புற நாச வேலைகளை முறியடிக்க திட்டம். சீனாவின் இராணுவ ராஜதந்திர யுக்தி. SCO எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்குள் உள்ள உளவுத்துறை பொறிமுறையின் மூலம் ஈரானுக்கு உதவ சீனா நன்கு கட்டமைக்கப்பட்ட திட்டத்தையும் வகுத்துள்ளது. இது SCOக்குள் ஒரு பாதுகாப்பு மையத்தை நிறுவ சீனாவை ஊக்குவிப்பதை உள்ளடக்கியிருக்கிறது. செப்டம்பர் 2025 சீனா தலைமையிலான பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்வதற்கான விரிவான மையத்தை நிறுவும் ஒப்பந்தங்களில் சீனாவின் உறுப்பு நாடுகள் கையெழுத்திட்டன. வெளிப்புற நாசவேலை நடவடிக்கைகளை, குறிப்பாக இஸ்ரேலிய மொசாட் தலைமையிலான நடவடிக்கைகளை முறியடிக்க SCO உறுப்பினர்களிடையே ஒத்துழைப்பு உள்ளது. மேலும் இஸ்ரேலுடனான அதன் நடவடிக்கைகளில் சீனா இராணுவ ராஜதந்திர உத்தியை பின்பற்றுகிறது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் உளவுத்துறைக்கு எதிரான நிபுணத்துவத்தை மாற்றவும் சீன தலையீட்டை அதிகரித்துள்ளது. ஈரானிய ஆட்சியை ஆதரிக்கும் இந்த சீன இராணுவ நடவடிக்கைகள் தெஹ்ரானில் ஆட்சியின் சரிவை தடுக்கும் சீனாவின் தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஈரானிய உட்புறத்தை ஊடுருவி செல்வதில் மொசாட்டின் வெற்றியை அதன் பொருளாதார நலன்களுக்கு நேரடி அச்சுறுத்தலாக சீனா கருதுகிறது. இது செங்கடல் பகுதியில் உள்ள முக்கிய கடல்சார் ஜலசந்திகள், ஏடன் வளைகுடா, பாப் எல் மண்டேப் ஜலசந்தி மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சீன வர்த்தகம் மற்றும் விநியோக சங்கிலிகளின் ஓட்டத்தை தடுக்கிறது. இதன் விளைவாக ஈரானில் இஸ்ரேலிய உளவுத்துறை ஊடுருவலை சீனா ஒரு பாதுகாப்பு பாடம் என்றும் ஈரானில் உள்ள தனது கூட்டாளிக்கு ஒரு சவாலாகவும் கருதுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஈரானில் பாதுகாப்பு தொழில்நுட்ப பரிமாற்றங்களின் வேகத்தை சீனா அதிகரித்து வருகிறது. இஸ்ரேலிய மொசாட் தலைமையிலான ரகசிய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈரானிய ஆட்சியின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மேம்பட்ட கண்காணிப்பு கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.